Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 6 to 8 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல குங்ஃபூ டுகோங் பேசின பேச்சுக்கு சுத்தி இருந்த அத்தனை பேருமே வெறிகுண்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக வந்து நின்னாங்கல்ல, அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம காண்டாயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவனை பார்த்து வெறியோட மூஞ்ச வச்சுட்டு இருப்பாங்க. அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்ன எதிர்த்து நிப்பீங்க? சரி ஓகே, இப்போ உங்க எல்லாத்தையுமே நான் அழிச்சிடுறேன், என் பேச்ச கேட்காதவங்க எவனுமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு சீலாப்பினை மட்டும் பிடிச்சி அப்படியே மின்னல் வேத்தல சுத்துவான். அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாகி அம்புட்டு பேரும் அப்படியே தெரிச்சிருவாங்க. இப்பவும் அவன் இவ்வளவு மசுல வச்சுக்கிட்டு இறங்கி அடிக்கலாம் மாட்டான். இந்த மாதிரி கையில எதையாவது புடிச்சு வச்சு சுத்துவான், அதை வச்சு மட்டும் தான் அடிப்பான். இதுல வேற இது ஒரு பவர்னு, எப்படா என்னோட பவர், இப்படியே உங்க எல்லாத்தையும் அடிச்சு நான் கடலை தூக்கி வீச போறேன், இதுக்கப்புறம் உங்க யாராலையும் பொழைக்க முடியாது, தப்பிக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போடுவானா. உடனே லூஃபியும் டுகோங்கும் பார்த்துட்டு இன்னைக்கு இவன் சோழிய முடிச்சிட வேண்டியதான், ஓவரா பேசிட்டான், என்ன தெரிக்க விட்டுறலாமான்னு உடனே டுகோங்கும் நான் ரெடின்னு சொல்லும். அந்த மூலகட்ட முட்டா மூதேவி இன்னும் திருந்தல. யாரெல்லாம் என் ஆர்டருக்கு ஒபே பண்ணலையோ அவங்க எல்லாருமே ஒர்த்லெஸ்ஸான ஆளுங்க தான். அதனால நீங்க சாகிறது மட்டும்தான் ரைட்டு, சும்மா ஸ்ட்ரைட்டா ஹெல்லுக்கே போயிருங்க, எவனுக்கு ரூட்டே உங்களுக்கு கிடையாதுன்னு வேற சொல்லுவான். மனசுக்குள்ள கடவுள்னு நினைப்பு எப்படியே மின்னல் மாதிரி சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிருவான். ஆமா என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே தெரிக்க விட்டான்ல, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து கை காலுன்னு எல்லாத்தையுமே தொக்கா லாக் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த முட்டா பயலால அசைய கூட முடியாது. அரே என்னடா பண்றீங்க, நீங்க விடுங்கடாமா. உடனே அந்த காலர் பிளிங்க் ஆகி அவங்க ஆக்சுவலா விட்டுருக்கணும், ஆனா அப்பவும் விடாம இறுக்கி பிடிச்சுக்குவாங்க. இதுதான் ரைட்டான டைம்னு சொல்லி நம்ம லூஃபியும் டுகோங்கும் சும்மா பாஞ்சு வந்து ரைட் சைடுல லூஃபி, லெஃப்ட் சைடுல டுகோங்கு வயித்துல ஒரே குத்து நல்லா இறங்கி குத்துவாங்க. அதுவும் அவங்களால எவ்வளவு ஃபோர்ஸா முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸா. இவங்க குத்தும் போது அவங்க வேற இழுத்து பிடிச்சுக்குவாங்களா, அடி நல்லா நச்சுன்னு உள்ள வரைக்கும் இறங்கி கை பின்னாடியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு இறங்கும். அவனுக்கெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே கேர் ஆயிரும். அப்படி நங்கன்னு குத்தி தெரிக்க விட்டுருவாங்க. இனி அந்த பெட்டோ பெட்டு மண்டையன் தொல்லை யாருக்கும் இல்லை. அப்படி அவனை அடிச்சு தெரிக்க விட்டவனே இவங்க கழுத்துல மாட்டிருந்துச்சே காலரு, அதெல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு உடஞ்சு பிரச்சனை ஓவரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஆளுங்க அந்த டோஃப்ளமிங்கோ வருவானா, அட்டாக் பண்ணுவானா, அப்படி அட்டாக் பண்ணா என்ன பண்ணலாம்னு சொல்லி சுத்தி முத்தி அப்படியே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டீம் ஒரு பெரிய அலை வந்துட்டு இருக்கும். அந்த அலைக்கு மேல நம்மளுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பானுங்க. எல்லாம் அந்த சீல் ஆப்பின்ஸ் கிரியேட் பண்ற அலைங்க தான். கூட டுகோங்ஸ் அந்த ராபிட்ஸ்ங்க எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்கல்ல, அதான் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த சீ ராபிட்டுங்க நம்மளால ட்ரெஸ்ரோசாக்க பக்கத்துல கொண்டு வந்து விட்டுட்டு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே போய் சேர்ந்துலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மானுங்களா, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிருச்சு. அப்புறம் டுகோங் மத்தவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லுமா. என்ன மறுபடியும் அலபாஸ்டாக்கு போறியான்னு கேட்டா அதான் இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன், நாங்க எல்லாம் சீ மான்ஸ்டர் பைரட்டுங்க, இந்த நியூ வேர்ல்ட நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களோட கனவு ஆசை அட்வென்ச்சர்னு எல்லாத்தையுமே நிறைவேற்ற போறோம், அதுதான் எங்க ஒரே லட்சியம். உடனே லூஃபியும் சூப்பருமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடியுது. டுகோங் எல்லாத்தையுமே நன்றி சொல்லிட்டு லூஃபிக்கும் ஒரு சேஸ் அடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும். நல்லபடியா போயிட்டு வாம்பா, அதுக்கு செம ஹாப்பி. அப்புறம் என்ன தண்ணியில குதிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜம்பா போட்டு வாங்க கைஸ் நம்மளோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம், லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு கிளம்பிடுவான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது காலை நியூஸ் பேப்பர் வந்து விழும். உடனே எல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோட தான் ஓபன் பண்ணுவாங்க, என்னென்ன நியூஸ் இன்னைக்கு வந்திருக்குதுன்னு. ஓபன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஷாக் ஆன நியூஸ், டோஃப்ளமிங்கோ அந்த 7 வார்லார்டு போஸ்டிங்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டானாமா. அது மட்டும் இல்ல ட்ரெஸ்ரோசாவோட கிங்காவும் இருந்தால அதையுமே விட்டுட்டானாமா. இவங்க பார்த்த வேலையில இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னா கண்டிப்பா நிலைமை சீரியஸா தான் போகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. லாஸ் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வேற வழி இல்ல, இதைத்தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் லூஃபிக்கு சந்தோஷம், என்னடானா இவனுக்கு ரெண்டு பேர்த்தோட ஃபேஸும் அதுல இருக்குதாமா. உங்க ஃபேஸ் அது எப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே இப்ப கூட்டணியா சேர்ந்துட்டாங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதைத்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அங்கதான பஞ்சாயத்து, ட்ரெஃபால்கர்ல வந்து வார்லார்டு அவன் இந்த மாதிரி கவர்மெண்ட்டையே ஆட்டம் காட்டின ஒரு பைரட் கூட கூட்டணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன பண்ணுவானுங்களோ எது பண்ணுவானுங்களோ தெரியல. ஆனா நிலைமை மோசமா தான் ஆக போது, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அப்படியே கட் பண்ணி இந்த நியூஸ் பேப்பரை வேற வேற இடத்துல படிக்கிறவங்க எல்லாம் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு காட்டுவாங்க. அதுலயும் பைரட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிற விஷயம், டோஃப்ளமிங்கோ 7 வார்லார்டை விட்டு ரிசைன் பண்ணது, ஸ்டார் ஹேட்டும் லாவும் ஒன்னா சேர்ந்தது. இவ்வளவு ஷாக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திருப்பினா இன்னொரு ஷாக்கு என்னன்னா கேப்டன் யூஸ்டஸ் கிட்டு அந்த குரங்கு பைய அப்பு ஹாக்கின்ஸ் இவங்க 3 பேருமே இப்ப ஒன்னா கூட்டணி வச்சிருக்கானுங்க. ஐயோ மொத்த கூட்டமுமே ஒன்னு சேருதே, இவனுங்க தனித்தனியா இருந்தாலே அட்டூழியம் தாங்காது. இப்ப ஒன்னு சேர்றானுங்கன்னா கண்டிப்பா நியூ வேர்ல்டுல ஏதோ பெரிய கலவரம் நடக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே வேண்டான்னு நியூஸ் பேப்பரை படிக்கிற மக்கள் எல்லாருமே ஆடி போயிடுவாங்க. அங்க மத்த டீமுமே கூட்டணி வச்சிருக்கத பார்க்கும்போது நம்ம ஆளுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம யோசிக்கிற மாதிரியே அவங்களும் பண்றாங்களான்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டோஃப்ளமிங்கோ மட்டும் தான் இப்ப நம்மளோட போக்கஸ், இவனையே நம்ம இனிமேட்டு பத்திரமா பாத்துக்கணும்னு அவனோட முடிய புடிச்சு சொல்லுவான். நேத்து அவன் கூட நெகோசியேஷன் நல்லபடியா முடிஞ்சதுனால தான் இன்னைக்கு அவன் ரிசைன் பண்ணிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சப்ப
மூஞ்சன் தான். இவனை கிட்னாப் பண்ணி 10 வருஷமா கிங்கா இருந்த அவனோட சிம்மாசனத்தை நம்ம புடுங்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அவன் வார்லாடுங்கிற போஸ்டிங்லயும் இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவனை விரட்டி வேட்டையாடுவாங்க. அவன் பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க அவனோட ஊர் மக்கள் எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. ஐயோ மெஜஸ்டி, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? ரீசன் சொல்லுங்க. எதனால வார்லாடு பதவியை விட்டீங்க? எதுக்காக இதுக்கப்புறம் கிங்கா இருக்க மாட்டீங்க? அப்படி இப்படின்னு. ஏன்னா அவன் ஊர் மக்கள் அவன் நல்லா பாத்துக்கிட்டான் போல. இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களே. அவன் அதெல்லாத்தையும் கேட்டும் கேட்காதவ மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த டைம் அவனுக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ், எதையுமே எடுக்க மாட்டான். ஒக்காமக்கா அப்படியே லைன் அடி வச்சிருப்பாங்க. கத்திக்கிட்டே இருக்கும் கொய்யா 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 கொய்யான்னு. அதனாலதான் அந்த தனி ரூம்ல வச்சிட்டான். அப்படியே ஜம்முன்னு உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ஒரே ஒரு போன் தான் இருக்கும். அது மட்டும் இப்போ ரிங் ஆகுமா? உடனே எழுச்சிக்கிட்டே அதை எடுக்க தான் போவான். அது வேற யாரு போனும் இல்ல, நம்ம ட்ரஃபால்கர்லாம் கொடுத்தது. இங்க அவன் போனை எப்பண்டா எடுப்பான்னு அப்படியே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் போன் எடுத்து, நான் தான் டோஃப்ளமிங்கோ, நீ சொன்ன மாதிரியே வார்லாடு போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டேன்னு கடுப்பு கலந்த கோபத்தோட சொல்லுவான். ஆனா வெளியில தெரியாது. அவ்வளவுதான்.